ஆதி துணை ஆதியே துணை, ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். அரக்கர் வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்து அலைந்து என்னும் காணொனா, ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்தனாள். ஆதிநாயக வேதத்தை அடிமை கண்டு கலந்தனாள். இப்பொழுதே, இன்று இப்பொழுதே. எல்லோருக்கும் நமஸ்காரம். இவ்விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு. வேதம் ஆசான் திருமேனி. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. வேதத்தை ஓதினாலே புண்ணியம். வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குருபெருமான். திருமறை குருபெருமான். திருமறை குரு தீன் திருமேனியர். எச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார், இல்லாட்டால் என்னுள் பார் சொல்லும் சொல்லும். நம் குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமான். வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே எம் எண்ணம். வாடாத கண்ணி வயது பத்தான ஏடான கலைமகள். ஏடான கலைமகள் வாசம் செய்யும். ஏடான கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்தர். அவர்களே என் ஆசான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் ஸ்ரீலஸ்ரீ பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் என்றென்றும் விளங்கும் அன்பர்களுக்கு எல்லாம் உளம்புகும் தெய்வமாய், அந்த ஆதி மனுமகன் என் தெய்வமாக அவர்கள் எப்பவும் அந்த பரிசுத்த ஆவியாக திருமறை குருபெருமானாக திருமறை குரு தீன் திருமேனியராக என்றென்றும் அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த திருமறையிலிருந்து, அந்த நமது தெய்வ திருமறையிலிருந்து அவர்களது வேத வசனங்களை, திருமறை வசனங்களை படித்து அவர்களை மிக மிக எளிமையாக நாம் படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அப்போ இன்றைக்கு புதிய தலைப்பு. அது எல்லாமே வேதத்தின் சிறப்புகள் தான். அப்போது இந்த தலைப்பினுடைய பெயர் யமனை வென்ற திருமறை. யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பு வாசகத்தை நான் வேதமாமறையிலிருந்து திருடிக்கொண்டேன். யமனை வென்ற திருமறை. அப்போ யமன் பற்றி நமது தெய்வம் அவர்கள் நம்முடைய வேதமாமறையில் நிறைய பேசியிருக்காங்க. அந்த யமனை வெல்லுகின்ற நமது தெய்வம் அவர்களின் செயலை பற்றியும் தெய்வம் அவர்கள் அதே வேதமாமறையில் நிறைய பேசி வச்சுருக்காங்க. அவை எல்லாமே அது வேதத்தின் சிறப்பாக அது எப்படி அது விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை, அது எப்படி அது கூர்ந்த ஒன்றினிலே இன்னும் கோடியாய் பிரித்தாய் போற்றி, ஒன்றாக காண்பதுவே காட்சி என்ற வாசகங்களின்படி அது எப்படி திருமறையிலிருந்து
அது எப்படி அது திருமறையின் சிறப்பாக அது விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக நமது தெய்வம் அவர்களின் அருள் வர்ஷிப்பை படித்து என்னுடைய புரிதலில் நான் தேடி பார்த்த அளவில் நம்முடைய 4 வேதங்களிலிருந்து மட்டும் நமது பொன்னரங்க தேவாலயத்தில் ஓதப்பெறுகின்ற 4 வேதங்களான நம்முடைய தெய்வம் அவர்களின் வேதங்களான ஆதிமை உதயபூரண வேதாந்தம், ஆதி மான்மியம், திருவருட்குறள், திருமெஞ்ஞானக் குறள் ஆகிய 4 நூல்களிலிருந்து அந்த யமன் என்றால் யார், அந்த யமனை எப்படி வென்றார்கள், தெய்வம் அவர்கள்தான் வென்றார்கள். அவர்கள் தூலத்திருமேனியில் இருக்கின்ற காலம் வரை அவர்கள் வென்றார்கள். இப்போவும் அவங்க தான் வெல்லுகின்றார்கள். அதை ஒரு ஆயுதத்தின் மூலம் வெல்லுகின்றார்கள் அல்லவா? அந்த ஆயுதமாக இன்றைக்கு அவர்கள் அந்த திருமறையாக அவர்கள் எப்படி அந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய வேதமாமறையில் பேசியிருக்காங்க. இப்போ இவையெல்லாம் நம்ம எல்லாமே படித்தது தான், ஒன்றும் புதுசாலாம் நான் ஒன்றும் எழுத சொல்லலை. அப்போ அதை நினைவுக்கு கொண்டு வர போகிறோம், சரிங்களா? அப்போ இந்த யமன்னா யார் என்பதை, யமன் என்றால் யார் என்பதை பற்றியும் பேசி வர்றாங்க. அந்த யமனை வெல்லக்கூடிய ஆயுதம் அது எப்படி இருக்கிறது, அதை தெய்வம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தில் ஏந்தி அன்றைக்கு தூலத்திருமேனியில் விளங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு வேத திருமேனியில் அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு ஓமானம் சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்முடைய தாய்மார்கள் குழந்தைகளை சாப்பாடு உணவு ஊட்டுறப்ப பராக்கு காமிப்பாங்க. நம்ம சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப ஒரு வயசு கிட்டத்தட்ட 2 வயசு வர்ற வரைக்கும் நம்மளாம் சாப்பிட்றோமா, தாய் தான் எடுத்து ஊட்டுறாங்க, இல்லை பாட்டிமார்கள் எடுத்து ஊட்டுறாங்க, சோறு ஊட்டுறாங்க. அப்போ என்ன சொல்லி ஊட்டுவாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் பாரு, இந்த 1 ரூபா மட்டும் வாங்கிக்க, சாப்பிடலைன்னா இந்த பூச்சாண்டி இந்த தெருமுனையில் இருக்கான், நீ சாப்பிட்லன்னா பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு ஒரு பயத்தை நமக்கு உண்டு பண்ணி தானே அந்த உணவை ஊட்டுகிறார்கள் தாய்மார்கள். இது உலக வாழ்க்கைக்கு. அதை போலவே தாங்க யமன் என்ன ஒரு ஆளே கிடையாது. இது வேதமாமறையில் என்னுடைய அனுபவத்தில் நான் படித்து தேர்ந்த, நான் என்னுடைய புரிதலில் நான் படித்த அனுபவத்தில் இதை விளங்கி கொண்டது. அப்போ இதற்கு சாட்சிகள்லாம் நான் வேதமாமறையில் எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துக்க போகிறேன் உங்களோட. அப்போ யமன் கண்ணுக்கு தெரியக்கூடியவனா தெய்வம் அவங்க இதெல்லாம் வாக்கியங்களில் பேசி வர்றாங்க. ஆனால் அவன் படுத்துக்கிற பாடு அப்படின்லாம் பேசி வர்றாங்க அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு சிறப்புலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் இதெல்லாம் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அப்போது அந்த ஒரு பயத்தை உண்டு பண்ணி எப்படி தாய் இந்த வாயுணவை ஊட்டுகிறாளோ அதை போலவே நம்முடைய தெய்வத்தாயாகி அந்த வேதத்தாய் மான்மியம் நமக்கு செவி உணவை எடுத்து ஊட்டுகிறார்கள் என்பது தாங்க நான் சுருக்கமாக புரிந்து கொண்ட செய்தி. அப்போது அந்த யமன், கிளி, பயம், அச்சம் அதை மான்மிய பகுதிகளெல்லாம் எடுத்து சொல்லிடுறப்ப, யமபடரின் அச்சத்தினை கிளப்பி தடவி சந்நிதி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி என்றெல்லாம் இதை பேசி வர்றாங்க. இது மாதிரி நிறைய பேசி வர்றாங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பதிவுலையும் அந்த யமன்னா யார், அது எப்படி இருக்கிறது, அந்த யமனை வென்ற நமது தெய்வம் அவர்கள் இன்றைக்கு எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களாகவே இருக்கிறாங்க, அந்த பரிசுத்த ஆவியாக இருந்து அவங்க அந்த செயலை நடத்துகிறார்கள் அல்லவா? இப்போ இதெல்லாம் நமக்கு வேதமாமறையில் எடுத்து வச்சுருக்காங்க. நம்முடைய வணக்கங்களில், நம்முடைய பொன்னரங்க தேவாலயத்தில் இவையெல்லாம் தினந்தோறும் ஓதப்பெறுகிறது. நம்மளும் அவற்றை தினந்தோறும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம். அப்போது அந்த குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் குறிப்பெடுத்து இந்த பதிவில் நான் உங்களோட செவி உணவாக பங்கிக் கொள்ள இருக்கின்றேன். அப்போது அந்த பயம், அந்த அச்சம், அப்போ அந்த பயம் விஞ்ஞானத்தில் எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க.
உலக காரியத்தில் இருக்குது. 7 மணிக்கு கம்பெனியில் வேலை அப்படின்னா 6:50க்கெல்லாம் போயிடுறேன். 6:50 6:45 6:30க்கெல்லாம் போயிடுறேன். ஏன்னா சம்பளம் கட் பண்ணிவிடுவாங்க லேட்டாக போனால். ஒரு மாதத்துக்கு 3 பர்மிஷன் போயிடுச்சுனாக்கா லீவில் கழிச்சிடுவாங்க. அதனுடைய நஷ்டம் எனக்கு தெரியுது. அந்த கூலி குறைஞ்சி போயிடுது, சம்பளம் குறைஞ்சி போயிடுது. உலக வாழ்க்கையில் எனக்கு தெரியுது. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை எவ்வளோ பொறுப்பாக நம்ம அனுப்புகிறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. இதில் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். என்னையும் தான் சொல்கிறேன், என்ன தான் சொல்கிறேன். அப்போது இது மாதிரி எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. அப்போ அந்த பயம் விஞ்ஞானத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் எனக்கு சுத்தமாக இல்லைங்க. அந்த பயத்தை தெய்வம் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். எதற்காக? யமன் அந்த இறுதி நேரத்தில் வந்துடுறானே, சாவுடைய நேரத்தில். அப்போது கேட்குறாங்கல்லவா, யமன் கண்ணுக்கு தெரியக்கூடியவனா, கண்ணுக்கே தெரியாதவன் தான். ஆனால் அவன் மரண நேரத்தில், சாவுடைய நேரத்தில் அவன் படுத்துக்கிற பாடு, மூச்சு என்னமா இறைக்குது, எவ்வளவு கருன்னு இழுக்குதே, அந்த கசப்பு தீட்டு பிறநாற்ற ஜலம் வெளியாகிடுதே, என்ன ஒரு கொடிய அவஸ்தை. அப்போ அல்லவா அவனுடைய செயல் தெரியுது, யமனுடைய செயல். இப்போ இதெல்லாம் நமக்கு நெடுக பேசியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம படித்து தரிசனம் செய்ய போகிறோம். அப்போ இந்த பதிவில் நான் முதல்ல எடுத்துக்கிட்டது வேதத்தின் சிறப்புக்காக எடுத்துக்கொண்டது. அப்போது முதல்ல யமன் யார், எப்போ யமன் வர்றான்? இங்கே அற்புதமாக நம்முடைய மான்மியம், ஆதி மான்மியம், விற்பதிப்படி வேதத்தாய் மான்மியம், கான்முளை அருள் அடைபடுத்து தேவ எழிலோங்கி வளரும் மான்மியம், அருள் அடைபடுத்து வேத எழிலோங்கி வளர்ந்த மான்மியம், கான்முளையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எழுதி வருகின்ற கான்முளையாகிய ஆதிக்கு முன் ஆதியாக இருந்து எழுதி வருகின்ற தவ ஆதீன மான்மியம், அங்கனம் எழும்பி ததும்பி நின்றதானது இங்கனம் இத்தெய்வீக மான்மியம், பூமியிடங்களுக்கும் ஓதும் புராதன மான்மியம், செஞ்சீரேறி ஓடுவருகின்ற மான்மியம். இந்த 7 நாமங்களை கொண்ட அந்த மான்மியத்திலிருந்து யமன் என்றால் யார், யமன் எப்போ வர்றாரு நம்மக்கிட்ட என்பதை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல படித்து தரிசனம் செய்துட்டு, அப்புறம் அந்த யமனுடைய வாதனையிலிருந்து எப்படி நம்ம தப்பிப்பதற்காக வந்த அந்த தெய்வம் அவர்கள் கொண்டு வந்த ஆயுதம், அது தெய்வம், அந்த தெய்வமே ஆயுதமாக இருக்கிறது, அந்த ஆயுதமே தெய்வம் அல்லவா, அது எப்படி இருக்கிறது என்பதை சுருக்கமாக படித்து தரிசனம் செய்யலாம். அப்போ முதல்ல இங்கே அந்த யமன் எப்போ வர்றாரு என்பதை நம்ம படித்து தரிசனம் செய்யலாம். இந்த பகுதியானது நம்முடைய அந்த மான்மியத்தில் பிரசங்க பகுதி ஜீவசிம்மாசன பருவத்தில் வருது. பக்கம் எண் 299. படிங்க. ஜீவசிம்மாசன பருவம், பக்கம் 299. திருப்புத்தூர் 63 மடத்திலே தங்கியிருந்தவர்களிடம் ஓர் இரவில் பேசிய பிரசங்கம். அசலை காணீர் விட்டுவிட்டீர், அசல் தேகம் எடுத்திருக்க அதை விட்டுவிட்டு நகல் தேகத்தை நம்பி நகல் கல்வி நவின்று நகல் பட்டம் பெற்று நகல் பொருள் வாழ்வினுக்கு நகல் தொழில் புரிந்து நகல் தெய்வத்தை நாடி நகல் தவம் செய்து நகல் இன்பத்தினை நுகர்ந்து கொண்டிருக்கும் நகல் உலகீரே. அசல் வாழைப்பழத்தை நீக்கி விட்டுவிட்டு மரத்தினால் செய்து சாயம் தீட்டியுள்ள நகல் பழத்தினை எடுத்து உண்ணுவோமா பிறவியரே? உண்ணவே மாட்டோம். ஆனதினாலேதான் நான் என்னுடையதும் உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி அசல் பேசி அசல் விருப்பம் தந்து உங்களை என்னுடைய அசல் உலகத்துக்கு அசல் வாழ்வு பெற அழைக்க வந்திருக்கிறேன். இது என்னுடைய அசலான வார்த்தை. இதை அல்லல் தட்டுவீரேல்
ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வருகிறான். இதை அல்லல் தட்டுவீரேன். ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வந்தும் இருக்கிறான். நான் சொல்லுகின்ற இது அசலே. இப்படிக்கு நான் யார் தெரியுமா? நான் தான் மெய்வழிநாதன், சாதிகளின் கர்த்தாவு. அப்போ இந்த பிரசங்க பகுதியில் அசல் நகல் என்பதையெல்லாம் எடுத்து அற்புதமாக தெய்வமவங்க புட்டு வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு வாழைப்பழத்தை எல்லாம் உதாரணம்லாம் எடுத்து காமிச்சு சொல்லி அப்புறம்தான் இந்த யமனுக்காக வர்றோம். யமன் அதை இங்கே அரக்கன் என்று குறிப்பிடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல தெய்வம் அவர்கள் பேசி வர்றாங்க, கவனிக்கணும். நான் என்னுடையதும் உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி, பாருங்க, நல்லா கவனிக்கணும், கனங்கொண்டு பார்க்கணும் இந்த வாசகங்களை. நான் என்னுடையதும் உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி. அப்போ நமக்கு தெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள், பிரம்மோதய ஸ்ரீலஸ்ரீ மெய்வழி சாலை ஆண்டவர்கள், மார்கணன் நாதர் அல்லவா? நமது தெய்வம் அவர்களுக்கு தெய்வம் பாட்டையாவுங்க, தணிகைமணி பிரான் அவர்கள். அப்போ அவங்களுக்கு நாமம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா? நிறைய சொல்லி வர்றாங்க. பிரானவர்கள் என்று தங்களுடைய குருபெருமானவர்களை எப்படியெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அப்போ மூலபண்டார பருவத்தில் ஆகாயத்தை அளாவிய பெருங்கருங்கற்பாறையான 3 நெடிய பர்வதங்கள் வந்து எதிரே எழும்பி தோன்றின. அதனை வேதாந்த சஞ்சீவி செஞ்சடாமுடி மகுடராகிய பிரானவர்கள். அப்போ அந்த தணிகைமணி பிரானவர்கள் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறாங்க? தெய்வம் அவர்களுக்கு வேதாந்தமாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க. நான் என்னுடையதும் உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி அசல் பேசி அல்லவா? இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் நெடுக பேசியிருக்கோம் அல்லவா? அப்போ இதையே அப்படியே நமக்கு மீண்டும் அகிலவலம் வரும் பருவத்தில் எடுத்து உரைக்கிறப்ப இவ்வாறு தங்கள் வேதாந்த சஞ்சீவி சடாமுடி மகுடராகிய பிரானவர்கள் கொடுக்குறாங்க. அகிலவலம் வரும் பருவம். அடுத்து அதே அகிலவலம் வரும் பருவத்தில் ஒரு நாள் ஓர் ஆற்றங்கரையில் இருந்து கொண்டு தங்கள் வேத திருவல நாடு என்னும் திருக்கையிலாய குன்றேறி நிற்கும் பிரானாகிய செய்குள் முருசதுனா என்னும் தணிகை வள்ளலாகிய தங்கள் குருபெருமானுடன் அருகே எதிரிருந்து. அப்போ அந்த பிரான் அது வேத திருவல நாடு என்னும் திருக்கையிலாய குன்றேறி நிற்கும் பிரான். தங்களுடைய பிரான் எந்த குன்றில் ஏறி நிற்கிறாங்க? அந்த வேத திருவல நாடு என்கிற குன்றில் ஏறி நிற்கிறாங்க. இப்போ துறவரம் பூண்டு வருகிறார்கள் அல்லவா? அதற்கு என்ன வாசகம் கொடுக்குறாங்க? மாசரு மாமரை கொண்டலுடன் தேசம் வலம் வரும் காலத்திலே பேசி வர்றாங்கல்லவா? அப்போது அந்த கொண்டல் தேசம் வலம் வரும் காலத்திலே, தேசம் செழிக்க வரும் கிரண அல்லவா? 22 ஆண்டுகள் தங்கள் குருபெருமானுடன் அகிலவலம் வந்தார்கள். அதை எப்படி மின்னி காமிக்கிறாங்க நமக்கு? மாசை அறுக்கக்கூடிய மாமரை கொண்டல். ஆக இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் 601 இடத்துல இதை நம்ம விரிவாக பேசியிருக்கோம். இப்போ அதெல்லாம் லைட்டாக டச் பண்ணிக்கிறோம் அல்லவா? இப்போ எல்லா வாசகங்களும் வேதத்தின் சிறப்பாக தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ நான் என்னுடையதும் உன்னுடையதுமாகிய அசல் தெய்வத்தை காட்டி அசல் பேசி அசல் விருப்பம் தந்து உங்களை என்னுடைய அசல் உலகத்துக்கு
அழைக்க வந்திருக்கிறேன். படிங்க, என்ன இருக்குது? இது என்னுடைய அசலான வார்த்தை. அந்த அசல் என்னன்னு பேசி வர்றாங்க. இது என்னுடைய அசலான மௌனதாரை. அசல் தெரியுதா? அது அசல் மௌனதாரை. அதுதானே அழியாதது. 100 பதிவுகள் படித்து தரிசனம் செய்தோம் அல்லவா? இது என்னுடைய அசலான மௌனதாரை. யமன் எப்போ தெரியுமா வர்றாரு? இங்கே தான் தெய்வம் அவங்க பாயிண்ட் வைக்கிறாங்க. இதை அல்லல் தட்டுவீரேல். அந்த இறைவனுடைய மௌனதாரையை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான். இதை கணம் கொண்டு பார்க்கணும் அல்லவா? அப்போ நான் சொல்லுகிற இது அசலே, இது என்னுடைய அசலான வார்த்தை, இது என்னுடைய அசலான மௌனதாரை. இதை அல்லல் தட்டுவீரேல். அந்த வார்த்தையை, அந்த மௌனதாரையை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான். அப்போது அவமானப்படுத்துகிறது. அப்போ அந்த யமன் தானே சாவுடைய நேரத்தில் வந்து அவமானப்படுத்துகிறான். நம்ம எவ்வளவு மனமாக வாழ்ந்திருக்கோம் உயிர் இருக்கிறப்ப. இந்த அனித்திய தேகத்தில் அந்த உயிர் பிரிகிறப்ப என்ன நடக்குது? கசப்பு தீட்டு நாற்ற ஜலம் வெளியாகி என்ன அவஸ்தை கோலமாக ஆகிடுது அல்லவா? அதிலிருந்து தப்பு வைக்கிறாங்க அல்லவா? வந்தும் இருக்கிறான். அப்போ யமன் எப்போ வர்றான் பார்த்தீங்களா? இது வேதத்தில் வந்த மக்களுக்கு இதை இங்கே மின்னி காமிக்கிறாங்க. அண்டி எனையறிந்தும் அதன் பின் புறக்கணித்த நமது தெய்வம் அவர்களை அண்டி எனையறிந்தும் அதன் பின் புறக்கணித்த என்று நமக்கு பூங்கிலி கண்ணில் பேசி வர்றாங்க. அப்போ தீர்ப்பு எல்லோருக்கும் கிடையாது. இங்கே நமது தெய்வம் அவர்களை வந்த மக்களுக்குத்தான் தீர்ப்பு. அவர்கள் தானே உலக மக்கள். எல்லோருமா உலக மக்கள்? இப்போ உலகம் உயர்ந்தோர்கை மாட்டு ஒழுகுதல் என்னும் முதுமொழி மந்திரத்தின் படிக்கு ஒட்டி நடக்குகின்ற பல்கோடி சர்ச்சனர்களாகிய மக்கள் அல்லவா? ஆக இப்படியெல்லாம் அது விரிந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ அந்த யமன் எப்போ வர்றாருன்னா, இறைவனுடைய மௌனதாரையை அல்லல் தட்டும்போது யமன் வந்துடுறாங்க. அது யாரு? என்னுடைய பேய் மனம். நான் தானே அது. என்னுடைய பேய் மனம், நம்முடைய பேய் மனம். நம்முடையதுன்னு சொன்னால் தான் கோபம் வருது. அதனால் என்னுடைய பேய் மனம். அப்போ அதை சொல்கிறேன் நான். அது நெருப்பில் போட்டால் எரியும், அது கரையான் தின்னுரும் அப்படின்லாம் சொல்கிறேன். அப்போது இங்கே என்ன தெய்வம் உத்தரவாக இருக்குது? இது என்னுடைய அசலான மௌனதாரை, இதை அல்லல் தட்டுவீரேல். ஒரு அரக்கன் வந்து அல்லல் தட்டுதல்னா என்ன? சொல் பேச்சு கேளாமை. அதானே சொல் பேச்சு கேளாமை. சொல்கிறத கேட்கறதில்ல. கேட்கறதில்லன்னா காதை மூடிக்கிறோமா? அப்படியல்ல பொருள். காது திறந்து தான் இருக்குது, காதில் நுழையுது வாசகம், ஆனால் நடப்பது இல்லை அல்லவா? அப்போ இது என்னுடைய அசலான மௌனதாரை, இதை அல்லல் தட்டுவீரேல் ஓர் அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான். அப்போ அழகையாக்க வருகிறான். அப்போ அழகை பேயாக ஆயிடுறோம் அல்லவா? எப்படி நேராக மின்னி காமிக்கிறாங்க. அப்போ இறைவனுடைய வார்த்தையை அல்லல் தட்டலாமா? தட்டவே கூடாது. நமது தெய்வம் அவர்களின் மௌனதாரை மட்டுமல்ல, இதுவரைக்கும் வந்த விஞ்ஞான சம்மல்கள் ஒவ்வொருவருடைய வேதங்களும் அது அவர்களுடைய நித்திய திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கல்லவா? அதை அல்லல் தட்டலாமா? தட்டக்கூடாது. இப்போ வேதத்தில் ஒன்று உயர்வு ஒன்று மட்டம் என்று உண்டா கேட்குறாங்க.
இல்லை. எல்லாமே ஒன்று தான். ஆக இதெல்லாம் நம்ம நெடுக வேதத்தின் சிறப்புகள்லையே படித்து தரிசனம் செய்திருக்கிறோம். அப்போது இங்கே யமன் எப்போ வர்றாரு அப்படின்னாக்கா, நமது தெய்வம் அவர்களின் வாசகங்களை, வேத வாசகங்களை அல்லல் தட்டும்போது ஒரு அரக்கன் வந்துடுறாங்க. எரும மாட்டு மேலே வர்றான். எரும மாடு யாருக்கு வாகனம்? யமனுடைய வாகனம். 8.25 லட்சணமே யமனேறும் வாகனமே என்றெல்லாம் சித்தர்கள் பாடி வச்சுருக்காங்க. 8.25, 8 என்றால் கால் என்றால் அவலட்சணத்தை அப்படி பரிபாஷையில் பேசி வச்சுருக்காங்க. அவலட்சணம் என்பதை 8.25 லட்சணமே யமனேறும் வாகனமே என்றெல்லாம் முன்வந்த பெரியோர்கள் பாடி வச்சுருக்காங்க. இப்போ இது நம்ம அப்படி சொல்லி ஆளாகலாமா? ஆளாகக்கூடாதே. நான் அப்படி ஆளாக மாட்டேன். ஒரு காலத்தில் நானும் அப்படி தானே சொல்லி கொண்டிருந்தேன். அதற்கு பிராயசித்தமாகத்தான் அந்த வேதத்தின் சிறப்பை முடிந்தளவு எடுத்து நான் பேசி வருகிறேன் அல்லவா? இப்படி தானே அந்த பாவத்தை நாம் போக்கிக் கொள்ள முடியும். ஆக இதை அல்லல் தட்டுவீரேல் ஒரு அரக்கன் வந்து உன்னை அவமானத்தில் ஆக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான். படிங்க. நான் சொல்லுகிற இது அசலே. இப்படிக்கு நான் யார் தெரியுமா? நான் தான் மெய்வழி நாதன். இப்போ அந்த மெய்வழி நாதன், அது நாதன் பொறுத்துணை தேடி வேதாந்த வழிபற்றி நெடும் சாவா வரம் கிடைத்தது அல்லவா? அப்போ அந்த நாதன், அப்போ தொன்மறை நாதன் தானும் தூய்மணி ஆசனத்தே. அப்போ அந்த நாதன், மெய்வழி நாதன் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், தொன்மறையாக அல்லவா விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அமுதகலை ஞான போதம். இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோமே. தொன்மறை நாதன் தானும் தூய்மணி ஆசனத்தே. அப்போது அது நாதன் பொறுத்துணை தேடி வேதாந்த வழிபற்றி நெடும் சாவா வரம் கிடைத்தது. அப்போது சாவே கிடையாது. அப்போ யமனுக்கு வேலையே இல்லை அல்லவா? இப்படி நமது தெய்வம் அவர்கள் அந்த யமனை வரவிடாமல் தடுக்கிறாங்க. எப்போ? அவர்களுடைய மௌனதாரையை மேன்மையாக நினைக்கும் போது. அல்லல் தட்டாமல் இருந்தால் நமக்கு யமனே கிடையாது, சாவாவரமே அல்லவா? அல்லல் தட்டிட்டா யமன் வந்துடுறாரு, அரக்கன் வந்துடுறாரு, அழகை ஆக்கிடுறாரு, கசபு தீட்டுக்களம் வெளியாகிடுது அல்லவா? இப்படி அல்லவா அதற்கு இந்த வாசகங்களை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஆக இப்படி நான் அதை, என்னுடைய அனுபவத்தை நான் இந்த வேத வாசகத்திலிருந்து என்னுடைய புரிதலில் இப்படி நான் அதை எடுத்துக்கொண்டேன். அப்போது நமது தெய்வ தனிப்பிரான் அவர்களுடைய திருவார்த்தையே மௌனதாரை, இது என்னுடைய அசலான மௌனதாரை. இதை அல்லல் தட்டுவீரேல் ஒரு அரக்கன் வந்து உன்னை அவமானத்திலாக்கி அழகையாக்க வருகிறான், வந்தும் இருக்கிறான். ஆக இப்படியெல்லாம் அந்த யமன் எப்போ வர்றாரு அப்படின்னாக்கா, இறைவனுடைய வாசகங்களை, விஞ்ஞான மகத்துக்கள் இறக்கிய அந்த வேத வாசகங்களை, திருமறை வாசகங்களை நாம் அல்லல் தட்டும்போது, அதை மதிக்காமல் அதை ஏளனம் செய்கின்ற போது உடனே வந்துடுறாருங்க யமன். யமனை ஏவிடுறாங்க அந்த விஞ்ஞான மகத்துக்கள் அல்லவா? இப்படி அந்த யமனை இப்படி நான் தரிசனம் செய்கிறேன். அப்போ அந்த யமனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் அல்லவா? அப்போ அதற்கு தப்பிப்பதற்கு நமது தெய்வம் அவர்களின் தனிப்பெருங்கருணையால் தானே தப்பிக்க முடியும். அவர்கள் தான் தப்புவிக்கின்றார்கள். அப்போ அதற்கான வழிகளையும் நமக்கு நம்முடைய வேதமாமறையில் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. வேதத்தின் சிறப்பாக அவை ஒவ்வொன்றும் இருக்கின்றன. வேதத்தின் சிறப்புகளாக அவை ஒவ்வொன்றும் இருக்கின்றன. அது எப்படி இருக்கிறது, அந்த யமபடரை எப்படி கடக்க முடியும் என்பதை நமக்கு திருமஞான குரலிலிருந்து இந்த பதிவிற்காக ஒரு திருவாக்கியத்தினை நான் எடுத்துக்கொண்டேன். இது திருமஞான குரல், திருவாக்கியம் எண் 9, பக்கம் எண் 108வது பக்கத்தில் ஒரு சின்ன பேரா.
அது சின்ன பேராவா? அது யமனை என்னமா துவம்சம் பண்ணுது பாருங்கள். அதை படித்து தரிசனை செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். சாதிகளின் கர்த்தாவே. வாக்கியம் எண் 9, பக்கம் 108. யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராக ரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை செய்ய வல்லவர்கள் யாராயிருக்க வேண்டும்? அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? செய்யாமல் செய்யும் இந்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்று சொன்னது சரிதான். அப்போ இந்த திருவாக்கியம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் திருமஞான குறள் 9வது திருவாக்கியத்திலிருந்து பகிர்ந்திருக்கோம். அது இங்கே யமனுக்கும் யமபடரை வெல்வதுக்கும் அந்த யமனை வென்ற திருமறைக்கும் உதவி செய்ய நிற்கிறது. வாசகம் ஒன்றே அதை எவ்வளோ இடத்துல உதவி செய்து பாருங்கள். அப்போ என்ன அருளர்ஷிப்பு பிறங்குது? யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி. இப்போ யமபடரை மாற்றுவது நமது தெய்வம் அவர்களின் செயல். அந்த செயல் இந்த நூலில் செயலில்லாத வாசகமே கிடையாது. அப்போ செயல் வாசகம் தானே அல்லவா? அப்போது யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். பாருங்க, எவ்வளவோ கிரந்தங்களில் அதை ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். இப்போ இதல்லவா யமனை வென்ற திருமறை, அந்த ஆயுதம், அந்த கிரந்தம் அல்லவா அந்த ஆயுதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆயுதத்தை அல்லவா அந்த விஞ்ஞான மகத்துக்கள் ஒவ்வொருவரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர்கள் திருமேனி தாங்கி உண்டாக்கியது எது? ஒவ்வொரு விஞ்ஞான மகத்துக்களும் அந்த திருமறை வாசகங்களை. அந்த ஆயுதம் அல்லவா அது கோடு ஆயுதம், அது கூர். அப்போ யமபடர் அடிபடு கோடாயுத கூர், அது திருமெஞ்ஞான குரலாக இருக்கிறது அல்லவா? அப்போ யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை செய்ய வல்லவர்கள் யாராக இருக்க வேண்டும்? அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? நம்ம என்ன கைமாறு செய்ய முடியும்? அந்த வேத வாசகத்துக்கு, அந்த விஞ்ஞான மகத்துக்கள் வேத வாசகமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? அதுதாங்க செய்யாமல் செய்த உதவி. அப்போது அந்த நித்தியத்தை மனிதன் தலையில் ஏற்றி வைப்பதுவே செய்யாமல் செய்த உதவி. திருவருட்குறளில் பேசி வர்றாங்க. அப்போ அந்த செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது என்று சொன்னது சரிதான். சொன்னது தாங்க சரி, மற்றது எல்லாம் தப்பு. அவர்கள் சொன்னது தான் சரி, மற்றவை அனைத்தும் தவறு. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த தமிழ். ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த திருமறை வாசகங்களை, யமனை வென்ற திருமறையை இங்கே கிரந்தமாக நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ யமன் எப்போ வர்றாரு? அந்த வார்த்தையை அல்லல் தட்டும்போது யமன் வருகிறாரு. அப்போ அந்த யமனை விரட்டுவது எப்படி என்றால் அந்த கிரந்தமாக நின்று அவர்கள் விரட்டுகிறார்கள் அல்லவா என்பதை இந்த பகுதியின் மூலம் நான் ரத்தின சுருக்கமாக நான் விளங்கி கொண்டேன் என்று கூறி, ஆகவே இந்த 2 பகுதிகளில் இருந்த இன்றைய பதிவில் எப்போ யமன் வருகிறார் என்றால், யமன் எப்போ வர்றான்? இறைவனுடைய மௌனதாரையை, விஞ்ஞான மகத்துக்களின் மௌனதாரையை அல்லல் தட்டும்போது யமன் வருகிறான். அந்த யமனை எப்போ சங்காரம் செய்ய முடியும்னாக்கா கிரந்தத்தின் மூலமாக. யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் பல ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இப்படி ரத்தின சுருக்கமாக விளங்கி கொண்டேன். ஆகவே ஒவ்வொரு இடங்களிலும் நமது தெய்வமோர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக, வேதமாக, திருமறையாக, நூலாக, கிரந்தமாக, வேதாந்தமாக, ஆகமமாக, சுருதியாக, ஏடாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி நிரூபணை செய்து
அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக அந்த வான்கண்ணி விராட்தவத்தில் அமர்ந்து திருமறை குருபெருமானாகவும் திருமறை குரு தீன் திருமேனியராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இப்படி உள்ளம் சம்மதிக்க உணர்ந்திருக்கிறேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.